சென்சார் போர்டு சைட்லேருந்து இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கொடுக்கப்படலை. அது கடைசி நேரத்தில் இந்த படத்தோட ப்ரொடியூசர் கோர்ட்டுக்கு போனாங்க. சிங்கிள் பெஞ்ச் கோர்ட்லேருந்து டபுள் பெஞ்ச் கோர்ட்டுக்கு மாறிச்சு, டபுள் பெஞ்ச் கோர்ட்லேருந்து ஹை கோர்ட்டுக்கு மாறிச்சு, ஹை கோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போணுச்சு, சுப்ரீம் கோர்ட்லேருந்து திரும்ப ஹை கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான குழப்பங்கள் இந்த சென்சார் சர்டிஃபிகேட் மேலே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் இந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கிடைக்கல. திரும்ப இந்த படம் இப்போ வந்துட போது, இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடும், அடுத்த வாரம் இந்த படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, எலெக்ஷனுக்குள்ளே இந்த படம் ரிலீஸ் ஆகிடும் சொல்லி ஏகப்பட்ட டாக் அப்படிங்கிறது போய்கிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் சினிமா ஆடியன்ஸுக்கு என்ன மாதிரியான தளபதி விஜய் அவர்களோட ஃபேன்ஸுக்கு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வராது ஒரு வருத்தமாக இருந்தாலும், ஆனால் சினிமாவை ரசிக்கிற ஒரு காமனான ஆடியன்ஸு இத்தனை வருஷமாக ஒரு தமிழ் சினிமாவில் இருந்த ஒரு ஆள் அவருடைய கடைசி படத்துக்கு இந்தளவுக்கு பிரச்சனை வருதா அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சென்சார் சர்டிஃபிகேட் இந்த படத்தை கொடுக்காது கூட இதுக்கு பின்னாடி அரசியல் நோக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசப்படுது. ஆனால் அதுக்கு நமக்கு தெரியாதனால இப்போ அந்த டாப்பிக்குள்ள நம்ம போக வேண்டாம். இருந்தாலும் இந்த படத்தோட கலெக்ஷன் கம்மியானதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் இந்த சென்சார் போர்டு இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம்.